உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. இந்த வீடியோல சாப்டர் 4 எக்ஸாம்பிள் 4.10 நம்ம பார்க்கலாம். Let me read the question. A 100-ton closely wound circular coil of radius 10 cm carries a current of 3.2 ampere. What is the field at the center of the coil? Second, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது what is the magnetic moment of the coil? Third, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது what are the magnitudes of the torque in its initial and its final position. And finally, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது what is the angular speed acquired by the coil when it has rotated by 90 degrees. Moment of inertia of the coil is 0.1 kg meter square. Right? இந்த 4 subdivision இண்டிவிஜுவலா நம்ம என்ன பண்ணலாம், டீடைலா பார்க்கலாம். First question என்ன? What is the field at the center of the coil? Right? அப்போ first of all you need to know what is coil. Coilங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு லாங் வயரை சர்க்குலர் ஷேப்க்கு நீ வவுண்ட் பண்ணி வச்சினா அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் காயில். ரைட்? ஃபைன். அப்போ ஒரு லாங் வயராக இருந்ததை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சர்க்குலர் டர்னாக என்ன பண்ணியிருக்கிறோம், ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா there are 100 turns, that is n value is 100 and இந்த சர்க்குலர் காயிலுடைய இந்த ரேடியஸ் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. whenever you do problem SI யூனிட்ல வேல்யூஸ் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஹியர் 10 சென்டிமீட்டர்னு இருக்கிறத நம்ம என்னவா மாற்றணும், மீட்டராக மாற்றணும். ஸோ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற 100ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ரைட்? கீப் த வேல்யூ. அண்ட் ப்ராப்ளத்தில் கொடுத்த அடுத்த டேட்டா என்ன அப்படின்னா கரண்ட் 3.2 ஆம்பர் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த காயில். இந்த காயிலில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னா 3.2 ஆம்பியர். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n into mu naught I by 2r. Right? So here n stands for number of turn, that is 100. n க்கு பதிலாக 100 போட்டுட்டேன். Mu naught is a constant value, we clearly know, 4 pi 10 to the power minus 7 and I is 3.2 ampere. Right? அப்போ in the place of I am substituting 3.2 and denominator partல பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, is a constant. And R value மீட்டரா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறது 10 by 100. So in the place of R 10 by 100 I am substituting. Hope you are very clear with. Right? Hereafter simply a mathematical step நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் அச்சீவ் பண்ணலாம். அதுலேயும் அந்த மேத்தமேட்டிக்கல் பார்ட்ஸை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலாம், we will have a glance. Right? இந்த 100ஐயும் 3.2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன், I am getting 320. Right? This 4 as it is in the place of pi 3.14 and 10 power minus 7. So hope you are very clear with what is in the numerator part. Right? Rearrange பண்ணி multiply பண்ணி எழுதியிருக்கிறோம். Right? இந்த 10ல உள்ள 0வையும் 100ல உள்ள 0வையும் கேன்சல் பண்ணுறேன். That means I will be getting 2 into 1 by 10 in the denominator part. Right? Next step என்ன பண்ணுறோம்னா இந்த 10ஐ நியூமரேட்டர் பார்ட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி 10 பவர் மைனஸ் 7 இருந்தது, என்னவா மாறும், 10 பவர் மைனஸ் 6ன்னு மாறும். பிகாஸ் இந்த 10 வந்து இந்த டிவிஷனில் டினாமினேட்டர்லையும் கீழே உள்ள போர்ஷனில் இருக்கிறதுனால when I take it to the numerator part it is 10 power plus 1 இருக்கும். ஸோ 10 power minus 7 plus 1 is minus 6. ரைட்? பக்கா. அப்போ 320 to 3.14 மல்டிப்ளை பண்ணா I am getting a value 2009.6 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ரைட்டா? see here, இதுக்கப்புறம் உள்ள வேல்யூவை பொதுவாக இந்த பவரில் இருக்கிறத ரொம்ப சிம்பிளாக ப்ரிசைஸாக எழுதுறது சயின்டிஃபிக் வே. ரைட்? அதுக்காக என்ன பண்ணுறோன்னு பாரு, இந்த 2009.6 into 10 to the power minus 6 அப்படிங்கிற இந்த நம்பரை ஒரு 1000ஆல் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த 1000ஐ நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா 10 பவர் 3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரைட்டா? இப்படி 10 பவர் 3ஆல் மட்டும் நான் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண கூடாது. த சேம் வேல்யூ ஷுட் பி மல்டிப்ளை வித் த நியூமரேட்டர் பார்ட். ஸோ இந்த 10 பவர் 3ஐ மேலேயும் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். ரைட்? இட் இஸ் வெரி ஆப்வியஸ். இந்த 2.09.6 10 power 3 that is 1000ஆல் டிவைட் பண்ணால் உனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பாரு, ஒரு 3 டெசிமல் ஃப்ரண்ட்டில் ஷிஃப்ட் ஆகும். தட் மீன்ஸ் 2.0096 into 10 to the power minus 6. இப்போ இதை இந்த வேல்யூவை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக 10 power minus
10 power plus 3 ஆல மேலே மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ திஸ் இஸ் பிளஸ் 3, திஸ் இஸ் மைனஸ் 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.0096 10 to the power minus 3 இருக்கும். இதை அப்ராக்சிமேட்டாக எப்படி மாற்றி எழுதிக்கிறேன்னா 2 10 to the power minus 3 being it is magnetic field Teslaன்னு லேபிள் பண்ணுறோம். Is that very clear? Right? 2.009 அப்படிங்கிறது இஸ் a very 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 small variation. அதை ரவுண்ட் பண்ணி 2 10 to the power minus 3 Teslaன்னு என்ன பண்ணுறோம், லேபிள் பண்ணுறோம். அண்ட் இந்த கரண்ட்னால கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2 Tesla. ஹோப் யூ ஆர் கிளியர் வித் த ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டை பார்த்துடலாமா? என்ன கொடுத்துருக்குது? வாட் இஸ் த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த காயில்? M வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ த காயில் இஸ் பிளேஸ்ட் in a vertical plane and it is free to rotate about a horizontal axis which coincides with its diameter. This is given information. So given data நம்ம list பண்ணிடலாம் as early. Number of turns in the coil arrangement is 100. Radius is 10 cm converted into meter, 10 by 100. Current passing through the coil is 3.2 ampere. Previous partல நம்ம கண்டுபிடிச்ச magnetic field உடைய value 2 Tesla, right? சரி, இப்போ first of all நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது what is magnetic moment. Magnetic moment ஃபார்முலா என்ன? M equal to NIA, right? Hope you are very clear with the formula. M equals NIA. Here N stands for number of turns, I for the current flowing through the coil, A is area of the coil. ஏரியாங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, அந்த காயில் வந்து என்ன ஷேப்ல இருக்குதுன்னா ஒரு சர்க்குலர் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். வாட் இஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள்? பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண உனக்கு தேவையான டேட்டாஸ் வந்து n வேல்யூ, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், கரண்ட் பாசிங் த்ரூ த காயில் அண்ட் ரேடியஸ். இந்த 3 இன்ஃபர்மேஷனுமே ஆல்ரெடி உனக்கு என்ன இருக்குது, இங்கே லிஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் n 100, கரண்ட் இஸ் 3.2, ஏரியாக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், பை இஸ் அ கான்ஸ்டன்ட், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியஸ் ஆஃப் த காயில், that is 10 by 100, right? இங்க r square இருக்கிறதுனால 10 by 100 into 10 by 100 twice நம்ம அதில் represent பண்ணியிருக்கிறோம், right? So இந்த 0 and இந்த 0வையும் இந்த 2 0வையும் cancel பண்ணா உனக்கு இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னா 320 into 3.14 by 100 இருக்கும். So when you multiply these two values 320 into 3.14 multiply பண்ணினா உனக்கு கிடைக்கிற ஆன்சர் 1004.8, right? As it is 1 by 100 as it is இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணும். தட் மீன்ஸ் 2 decimals ஃப்ரண்ட்டில் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ யூ காட் அ வேல்யூ 10.048, ரைட்? அப்போது இந்த நம்பர் 10.048 அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக 10ன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். Since we are finding magnetic moment, அதனுடைய யூனிட் வந்து ampere meter square, right? So hope you are clear with second part of 10th sum. Done. Third part of the problem என்னன்னு பார்த்துருவோமா? What are the magnitudes of the torque on the coil in its initial and its final position? அப்போ இனிஷியலாக காயில் எப்படி இருக்குது, ஃபைனலாக காயில் எப்படி இருக்குதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் வி ஆர் அபவுட் டு ஃபைண்ட் டார்க். டார்க் அப்படின்னா என்ன? அ ஃபோர்ஸ் விச் காசஸ் அ டர்னிங் எஃபெக்ட். அப்போ டார்க் ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ங்கிறது ஜென்ரல் ஃபார்ம். அப்போ இந்த கேஸில் த சேம் டார்க் ஃபார்முலா எப்படி மாடிஃபை ஆகுதுங்கிறத பாருங்க. இட் இஸ் வெரி கிளியர்லி கிவன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், ரைட்? இனிஷியலாக காயில் வந்து பிளேனுக்கு வேர்டிகலாக இருக்கிறதுனால மொமெண்ட் ஆஃப் த காயில், ரைட்? மொமெண்ட் ஆஃப் த காயில் எப்பவுமே காயிலுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ மொமெண்ட் ஆஃப் த காயிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலாக இருக்கு இனிஷியலாக. ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்னா, டியூ டு த டர்னிங் எஃபெக்ட் இந்த காயில் வந்து உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபிளிப் திஸ் வே. We know that magnetic moment எப்பவுமே காயிலுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ காயிலுடைய ஸ்ட்ரக்சர் இஸ் திஸ். இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆஸ் இயர்லி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் போகுது. ஸோ
இனிஷியல் கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் மொமெண்ட்டும் பேரலாக இருக்குது. தட் மீன்ஸ் தீட்டா இஸ் 0. ஃபைனல் பொசிஷனில் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஸ் வெல் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. தட் இஸ் the angle is 90 degree, right? So torque formula we pretty well know, tau equals mb sin theta. So first case, that is initial theta is 0. We pretty well know sin 0 is 0. So the entire value becomes 0. Final position theta is 90. So sin 90 we pretty well know that is 1. So magnetic moment value previous case kandupidichirukrom 10. Magnetic field first part of the problem kandupidicha value, that is 2 Tesla. Sin 90 is value 1. So 10 into 2 is 20. Being torque நம்ம previous ஒரு formula சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? Force into its perpendicular distance. Force நான் நியூட்டன், distance அப்படிங்கிறதுனால மீட்டர். டார்க்குக்கான யூனிட் என்னன்னா நியூட்டன் மீட்டர். So here in this case இனிஷியலா டார்க் இல்லை, ஃபைனலா டார்க் இருக்குது அப்படிங்கறத நம்ம கிளியரா என்ன பண்றோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரைட். லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துருவோமா? ஃபைண்ட் த ஆங்குலர் ஸ்பீட். ஃபைண்ட் த ஆங்குலர் ஸ்பீட். ஆங்குலர் ஸ்பீடுடைய நோட்டேஷன் என்ன, ஆர் என்ன சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஒமேகா வி வில் யூஸ். ரைட், ஃபைன். அப்போ ஒமேகா வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ப்ரொவைடட் இந்த காயிலில் இப்போ இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 0.1 kg m square அண்ட் அந்த காயிலை எவ்வளோ ரொட்டேட் பண்ணுறோம், 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணும்போது வாட் இஸ் த ஆங்குலர் ஸ்பீட் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், ஃபைன். இதோட டெரிவேஷன் சீம்ஸ் டு பி வெரி லாங், ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். பட் வெரி சிம்பிள் இஃப் யூ ஃபாலோ இட். ரைட், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் லிசன். இந்த கொஸ்டினுக்கு நம்ம கொடுத்த டேட்டா என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தட் இஸ் 0.1 kg m square. கொடுத்த டேட்டாவை நோட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அந்த தீட்டா வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க, 90. இப்போ ஃபைனலாக 90 ரொட்டேட் பண்ணும்போது வாட் இஸ் த ஆங்குலர் ஸ்பீட் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ இனிஷியல் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா த ஆங்கிள் இஸ் 0, ஃபைனலி இட் இஸ் tilted to 90 டிகிரி. ரைட், ஃபைன். இப்போ என்னுடைய இன்டென்ஷன் என்ன, வாட் இஸ் த ஆங்குலர் ஸ்பீட். ஆங்குலர் ஸ்பீடுக்கான நோட்டேஷன் இஸ் ஒமேகா, ஜஸ்ட் பிஃபோர் ஐ செட். ஃபைன். அப்போது இந்த காயில் என்ன பண்ணுது, இந்த காயில் இஸ் ரொட்டேட்டிங். am I clear? ஸோ இப்போ ரொட்டேட் ஆகுது அப்படின்னாவே விதவுட் டார்க் அங்கே என்ன பண்ண முடியாது, காயிலால் ரொட்டேட் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் தேர்ட் சப்டிவிஷன் நம்ம பண்ணும்போது டார்க்கு ஃபார்முலா எழுதியிருந்தோம், டவ் ஈக்குவல்ஸ் mb sin theta. ஸோ த சேம் ஃபார்முலா ஐ எம் கோயிங் டு டேக். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் இந்த டார்க்கை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா டவ் ஈக்குவல்ஸ் ஐ ஆல்ஃபான்னு எழுதலாம். ஸோ இது நம்ம 11th நம்ம இதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் படிச்சிருக்கிறோம். ஸோ டார்க்குக்கு பதிலாக, டவுக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் இட் வித் ஐ ஆல்ஃபா. ஹியர் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆல்ஃபா ஃபார் ஆங்குலர் ஆக்சலரேஷன். யூ மே ஒண்டர், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஐ இருக்கு சார், வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஆங்குலர் ஆக்சலரேஷன் கேட்டீங்கன்னா, ஸோ தேட் இஸ் த ட்விஸ்ட். ஸோ இந்த டேர்மை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் ஸ்பீடை நான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். இஸ் இட் வெரி கிளியர்? ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபைன். ஸோ ஆஸ் இட் இஸ் ஐ அப்படியே போட்டுக்கிறேன். ஆல்ஃபாக்கு பதிலாக we know we can write it as d omega by dt. ஸோ ரைட் சைடில் உள்ள mb sin theta as it is லேபிள் பண்ணிக்கும். ரைட். ஸோ here is the part. Listen very careful. I want to introduce omega here. அதுக்காக இந்த டேர்மில் ஒரு d theta வால் மல்டிப்ளை பண்ணி ஒரு d theta வால் டிவைட் பண்ணிக்கிறேன். That means the previous value will not change. After multiplying and divide by d theta, just shift the positions. இந்த d theta இங்கே shift பண்ணிக்கோ, dt இங்கே shift பண்ணு. எதுக்குன்னா we know that angular speed is nothing but angular displacement by time. Angular displacement by time. So இந்த d theta by dt க்கு பதிலா நான் என்ன எழுதலாம் அப்படின்னா ஒமேகா. That is what I am about to find here. Is it very clear now? Fine. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரீஅரேஞ்சிங் அண்ட் டூ த மேத்தமேட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். இந்த டி தீட்டாவை அந்த பக்கம் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டி தீட்டா வந்து ஷுட் பி அசோசியேட்டட் வித் சைன். அதனால் இந்த டி தீட்டாவை இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஸோ ஐ காட் ஐ ஒமேகா டி ஒமேகா. ஐ ஒமேகா டி ஒமேகாவை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு டி தீட்டாவை ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். Hope you are very clear so far.
ரைட் ஃபைன். இப்போ டு ஃபைண்ட் த ஃபைனல் ஆன்சர் ஒமேகா வேல்யூ வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படின்னா இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணால் I'll be getting my final answer omega, right? So, integrating on both sides. அப்போ integration symbol is this I omega d omega that equals integration of mb sin theta into d theta. எப்போவுமே whenever you do integration, constant term, இதனுடைய related functions மட்டும்தான் என்ன பண்ண முடியும், integrate பண்ண முடியும். Here in this part, I is a constant. So, keep I aside. அப்போ integration of omega d omega ன்னு எழுதலாம் left sideல. right sideல பார்த்து theta. அப்போ so mb நம்ம என்ன பண்ணணும், we need to take it aside. அப்போ mb வெளியில represent பண்றேன் integration of sin theta into d theta. இந்த சைன்ங்கிறது எங்க நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம், ஆங்கிள். so இனிஷியலா 0வா இருந்தது 90 degree rotate பண்றேன். so என்னுடைய lower limit is 0, upper limit is 90. hope you are very clear so far. integration formula என்ன, x into dx or omega into d omega. அப்படின்னா இங்க என்ன பவர் இருக்கிறதா அர்த்தம்னா பவர் 1 is there, right? அப்போ omega n plus 1 by n plus 1 அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ n வேல்யூ 1 plus 1 பண்ணும்போது 2, அதே 2 டினாமினேட்டர் பார்ட்ல எழுதியிருக்கோம், ரைட்? ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா mb as it is, சைனை இன்டகிரேட் பண்ணோம்னா we get minus cos theta, right? lower limit as it is 0, upper limit as it is 90 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், ரைட்? ஃபைன். அப்போ உனக்கு லெஃப்ட் சைடில் இப்போ என்ன இருக்குது, I omega square by 2 that equals minus mb cos theta, ரைட்? அப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தீட்டாங்கிற வேரியபிள்ல ஆர் 90 டிகிரி அப்ளை பண்ணணும். இந்த தீட்டாக்கு பதிலா லோவர் லிமிட் 0 அப்ளை பண்றேன். ஸோ we pretty well know cos 90 is 0, cos 0 is 1. Is that very clear? Fine. அப்போ லெஃப்ட் சைடு டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கோ. I omega square by 2 that equals minus mb as it is இருக்கட்டும். cos 90க்கு பதிலா 0, cos 0க்கு பதிலா 1 போட்டினா உனக்கு இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்கும், ரைட்? ஆல்ரெடி ஒரு மைனஸ் இன்டகிரேட் பண்ணும்போது உனக்கு வந்த மைனஸும் லெஃப்ட் சைடில் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. அப்போ இங்கே உள்ள இந்த மைனஸும் உனக்கு என்ன ஆகுது, பிகம்ஸ் ப்ளஸ். ஸோ ஹோப் யூ ஆர் வெரி கிளியர் ஸோ ஃபார். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். அப்போது I omega square by 2 on the left side, right sideல mbன்னு வருது. நம்ம இன்டென்ஷன் என்ன, what is the value for omega we are supposed to find, right? அப்போ ஒமேகா டேர்மை மட்டும் நீங்கள் லெஃப்ட் சைடில் வைக்கணும், மற்ற எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே டிவிஷனில் இருக்கிற 2 மல்டிப்ளை ஆகும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற I டிவிஷனுக்கு வருது, ரைட்? ஸோ வி காட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 2mb by I. இது வரைக்கும் தெளிவாக இருக்கிறியா? ஃபைன். ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 2mb by I அப்படிங்கிற இந்த ஃபார்மை ஒமேகா ஸ்கொயரில் இருந்து என்னவா மாற்றுறேன், ஒமேகாவா மாத்துறேன். தட் மீன்ஸ் ஐ நீட் டு டேக் ரூட். இஸ் தட் வெரி கிளியர்? அப்போ ஒமேகாக்கான எக்ஸ்பிரஷன் எனக்கு என்னன்னா ரூட் ஆஃப் 2mb by I. ரூட் ஆஃப் 2mb by I. ரைட். அப்போ எனக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் என்ன, m, b and I. I வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.01 கிலோகிராம் m ஸ்கொயர். m வேல்யூ we pretty well know 10 am square. b value first part of the problem கண்டுபிடிச்சோம் 2 10 to the power minus 2 Tesla. இந்த values அப்படியே substitute பண்ணு. so omega equal to 2 as it is, m க்கு பதிலா 10, b க்கு பதிலா 2 and I க்கு பதிலா, so here is a mistake, 0.1. சரியா? fine. so மேல மல்டிப்ளை பண்றேன். 2 into 2 is 4, 10 becomes 40. 0.1 இருக்கு. இந்த 0.1 நான் வந்து ரியல் நம்பரா மாத்துறதுக்காக ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு 10ஆல டிவைட் பண்றேன், ரைட்? ஸோ ஆன் டிவைடிங் ஆன் மல்டிப்ளையிங் திஸ் ஐ வில் பி கெட்டிங் 1, ரைட்? அப்போ இங்கே உனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல 1 வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி யூ ஹேவ் 40. இந்த டிவிஷனுக்கு கீழே உள்ள டினாமினேட்டர் பார்ட்டில் இருக்கிற 10 எங்கே ஷிஃப்ட் ஆகணும், நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால 40 into 10 that is 400. ஒமேகாவுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், which is under root. அப்போ 400 ரூட் எடுத்தனா எனக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 20. It is very obvious
ஆங்குலர் ஸ்பீட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன யூனிட் யூஸ் பண்ணுறோம்? ரேட் பெர் செகண்ட். 4 சப்டிவிஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பொறுமையாக பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஆல். பை. டேக் கேர்.